ஹாய் ஆல். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது பயங்கரமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 6 மினிட்ஸ் டேட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10 AM க்ரீன் கிராம் தோசை தான் நான் எடுத்திருக்கேன். நைட்டே வந்து பச்சைப்பயிரை ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி அதில் தோசை ஊற்றணும். நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் தோசைக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டிவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து இதிலே கவர் ஆகிடும். 2 பாயில் பண்ண எக்கும் பீனட் சட்னியும் நான் இதுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் தோசையை விட இது ரொம்ப டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஒரு 11 AM கிட்ட பட்டர் மில்க் எடுத்துக்கினா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பாடி ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக சம்மர் டைம்ன்றதுனால நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக வேறு எதுனா இருந்து கூட நீங்கள் பாடி சில்னஸ்க்கு வந்து கோகோனட்டோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது கூட சியா சீட்ஸு சப்தா சீட்ஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா பாடி இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நான் 2 PMக்கு சாப்பிட்டேன். நார்மல் ஹோம் பேஸ்ட் ஃபுட்டு தான் நான் எடுத்துப்பேன். அதுலேயுமே எவ்வளோ கலோரிஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து எடுத்துப்பேன். இதில் வந்து நான் வந்து கோகனட் ரைஸும் ராஜ்மாவும் நான் எடுத்துக்கினேன். கோகனட்டில் ஃபேட் இருக்கும், ராஜ்மாவில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொரியல் இருக்கிற மாதிரி கிடைச்சா கூட ஃபைபருக்கும் அதுக்கும் கவர் ஆகிடும். ஒரு பாயில் பண்ண எக் எடுத்துக்கினேன். ஒரு நாளைக்கு 3 எக்குக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லோ கலர் யோக் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க. நான் 3 தான் எடுத்துக்கினேன்றதுனால நான் எல்லோவோடவும் சேர்த்து தான் சாப்பிட்டேன். நிறைய பேர் எல்லோ சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும், ஃபேட் அதிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது தான் அது அந்த மாதிரி ஆகும். ஜஸ்ட்டு 2 to 3 சாப்பிடும்போது எல்லோவோட சேர்த்து சாப்பிட்றதுனால ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஸ்ட் ஃபுட்லேயே எப்படி ப்ரோட்டீனு ஃபேட்டு ஃபைபர்லாம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும்போது வெள்ளரிக்காய் கேரட் இதெல்லாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்துனா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பசி எடுக்காது. ஸோ அதனால் கிரேவிங்ஸ் இருக்காது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஜங்க் சாப்பிட்ணும், டீ காஃபி குடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராது. ஸ்டொமக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வெயிட் லாஸ் தப்பு நிறைய பேருக்கு ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகம் அப்படின்றதுனால ஃபில்லிங் ஆகிடும் உங்களுக்கு. கேரட் சாப்பிடும்போது ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும் வெயிட் லாஸ் அப்போ. நைட்டு டின்னர் வந்து ராகி களி, அதுக்கப்புறம் பீனட் சட்னி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டேன் நான். நீங்களும் கம்பு, ராகி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தான் சாப்பிடணும், நிறைய பேர் வெயிட் லாஸ்னாலே சப்பாத்தி தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்டா ஒத்துக்குமோ அப்படி சாப்பிடுங்க. சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக சேஞ்ச் பண்ணி சாப்பிடுங்க. ஒரே ஃபுட்டை நைட் சாப்பிட்டு போர் அடிக்கும். ஸோ ஏதாச்சும் ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நான் இப்படி தான் என்னோடய டயட் ஃபாலோ பண்ணேன். மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நான் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துப்பேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கிளியர் கட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி அதில் வந்து சீரகம், சோம்பு, இந்த மாதிரி பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டு அரைச்சி ஒரு பவுட்ரு பண்ணியிருப்பேன். அதை வந்து கொதிக்க வச்சு நான் ரெகுலராக ஒரு 1 லிட்டர் கிட்ட த்ரூ அவுட் த டே எடுத்துப்பேன். இந்த மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது, சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகிடுது அப்படின்னும் போது இதை எடுத்துக்கோங்க. ஹாய் ஆல். நம்மளுடைய 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 100. ஓகேங்களா? டே 100 டேஸ் வந்து இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதை லைவாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வந்து மார்னிங்கே வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு, எப்பவுமே வெயிட் செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெகுலராக சேம் டைமில் செட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் 6க்கு வேக்கப் ஆவீங்க அப்படின்னா ஒரு 8க்கு ரெகுலரா எந்த டைம்ல செக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி செக் பண்ணுங்க. எம்ப்டி ஸ்டொமக்ல பார்த்துக்கோங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்து செக் பண்ற மாதிரி இருக்கணும் ரெகுலரா. பட் ரிஃப்ரெஷ்லாம் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ்லாம் இருக்குங்கல்ல, அது வழியா வாட்டர் டேப் வந்து உள்ள போக சான்ஸ் இருக்கு. வெயிட் வந்து வாட்டர் கன்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகணும்னா ஜஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் அந்த அளவுக்கு ரிஃப்ரெஷ் ஆனா போதும். ஸோ நான் அப்படிதான் செக் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கோங்க. எப்போ வெயிட் செக் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப ஹெவி வெயிட்டா நீங்க ட்ரெஸ் வியர் பண்ணும்போது அது வந்து அதே ஒரு 1/2 கேஜி காட்டும். நமக்கு வெயிட் லாஸே கிராம் கணக்குல தான் ஆகும். அதனால வந்து ட்ரெஸ் வந்து ஹெவியா எப்பவுமே வியர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் மார்னிங் எழுந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வாங்க எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். மைக் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 கிராம் அவ்வளோதான் இருக்கும். பெருசா எதுவும் இருக்காது. ஓகே. வீடியோல எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரியல. வெயிட் வந்து நான் ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றேன் பாருங்க. எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வெயிட் லாஸ் வந்து என்னோட டார்கெட் வந்து 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து நான் ஒரு 65 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் வச்சிருந்தேன். பட் இப்போ வந்து 65 வர முடியல. பட் என்னுடைய நார்மல் பிஎம்ஐ ரேஞ்சுக்கு வந்து நான் வந்துட்டேன். என்னுடைய பிஎம்ஐ வந்து இதுக்கு முன்னாடி ஓவர் வெயிட் ஒபிஸ் கேட்டகரியில இருந்துச்சு. இப்போ நார்மல் கேட்டகரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதையே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா பார்த்துருக்கேன் நான். 100 டேஸ்ல வந்து எல்லாராலுமே டார்கெட்டை ரீச் பண்ண முடியாது. பட் நான் ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் 100 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். பட் இந்த 100 டேஸ்லேயே என்னுடைய வெயிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 82 கிட்ட இருந்தேன். நான் நியர் டே ஒன்லேருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 82 கிட்ட இருந்தேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. 68 68 சம்திங் அந்த அளவுக்கு இருக்கேன். இப்போ நான் 82ல இருந்து நான் 68 கிட்ட வந்திருக்கேன். அரௌண்ட் ஒரு 13ல இருந்து ஒரு 14 கேஜி கிட்ட அப்ராக்சிமேட்டா கிராம் கணக்குல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இத நான் வந்து ஒரு 100 டேஸ்ல ஒரு சேலஞ்ச் மாரி எடுத்து பண்ணவே என்னால பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதே மாரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கவே இது ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணணும். எனக்குன்னா ஒரு நாள் கிவ் அப் ஆகலாம் அப்படின்ற டைம்ல கூட போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவேன். டயட் வந்து எப்பவும் போல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஹோம் பேஸ்ட் ஃபுட் தான். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் தான் நான் என்னுடைய வெயிட் லாஸ்க்கான மெயின் ரீசன். நான் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதும் நான் ஃபுல் வீடியோல காட்டுறேன். பாருங்க இன்னைக்கான ஃபுட் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு. ஆம், இதே மாரி உங்களுக்கும் வந்து பர்சனலா கைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பர்சனலா கைட் பண்றேன். நார்மல் ஹோம் பேஸ்ட் ஃபுட் ஃபாலோ பண்ணேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணா, நான் மெயினா வந்து வாக்கிங் நான் ஃபாலோ பண்ணா, என்னோட எக்ஸர்சைஸ் வந்து கார்டியோ இருக்கும், ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் இருக்கும், ஸ்டிக் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். கலோரி டெஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நார்மல் ஹோம் பேஸ்ட் ஃபுட்டே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வெயிட் லாஸ் ஆகும். இப்ப இதுல என்னுடைய இன்ஸ்டாஸும் நான் ட்ராக் பண்ணிட்டே வந்தேன். இன்ஸ்டாஸ நான் உங்களுக்கு எப்பவுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னோட இன்ஸ்டாஸ் நான் ஸ்க்ரீன்ல சைட்ல ஷோ பண்றேங்க பாருங்க. எவ்ளோ இன்ச் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா கூட எதனாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸ வியர் பண்ணி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதே ட்ரெஸ்ஸ வந்து நான் டே சம்திங் 5 10 வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது ஒரு சேஞ்ச். கையெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸ வச்சு உங்க ஃபேஸ் கிட்ட வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னோட ஃபேஸ் வந்து டே 1 வீல பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு சில சின்ன சேஞ்சஸ் உங்க பாடில இருந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஆ வெயிட் லாஸ் ஜர்னி இப்படிதான் போகும். எடுத்த உடனே வந்து ஃபாஸ்ட்டா வெயிட் லாஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா, ஸ்டெடியா தான் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அகைன் இன்கிரீஸ் ஆகாது. ஸோ அததான் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஸ்பீடா வெயிட் லாஸ் ஆகுதுன்னா அகைன் ஸ்பீடா இன்கிரீஸ் ஆகிடும். கிராஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஹோம் பேஸ்ட் ஃபுட்டே ஃபாலோ பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆச்சுன்னா, அகைன் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதுன்னா, அதுக்கேத்த மாரி எக்சர்சைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிசிஓடி, பிசிஓஎஸ் இருந்தாலுமே நீங்க வெயிட் லாஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாமே கியூர் ஆகிடும். ஸோ எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து வெயிட் லாஸ் தான். ஸோ அத முதல்ல எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது முடியுமோ, முடியாதோ அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். பட் சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. எத்தனையோ முறை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பாதியிலே விட்டுருவேன். இந்த முறை எனக்கு 14 கேஜில வெயிட் லாஸ் ஆனது. ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஒரு ஃபியூ டேஸா என்னால வீடியோ போட முடியல கன்சிஸ்டன்சியா. ஸோ இன்னைக்கு வந்து சும்மா ரெடி கூட ஆகல. சும்மா வீட்ல எப்படி இருப்போமோ அதே மாதிரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். 100 டேஸோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதான் ரிசல்ட்டும். எனக்கு நியரஸ்டா ஒரு 14 கேஜிட்ட வெயிட் லாஸ் ஆகியிருக்கு. என்னுடைய டயட்லாம் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்றேன். எக்ஸசைஸ் வந்து பார்ட் 2 நான் போஸ்ட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன்.